ஹாய் வணக்கம். ஆன்மீகத்தை பத்தி லாஸ்ட் டைம் சொல்லியிருந்தேன். அதே மாதிரி ஆன்மீகத்துல படிப்படியா தான் இருக்கு. எடுத்தேனே சின்ன படிக்கட்டு ஸ்டார்டிங் ஏபிசிடில இருந்து அதுக்கப்புறம் தான் இசட்டுக்கு போக முடியும். ஸோ ஸ்டார்டிங்கே வந்து இசட்டை பத்தி சொன்னா உங்களுக்கு புரிதல் இருக்காது. ஸோ இங்க கவனிக்கிறவங்களும் எல்லாருமே புரிதலோட இருப்பாங்கனாலும் சொல்ல முடியாது. ஸோ நான் சொல்ற பாயிண்ட்ஸ் ஓரளவுக்கு நீங்க எடுத்துக்கோங்க. ஸ்டார்டிங் நம்ம நினைப்போம் கோவிலுக்கு போனா சாமி, அவ்வளவுதான். இதுதான் ஸ்டார்டிங் பேசிக் லெவல். நம்மளுக்கு இப்ப இருக்கிற சமுதாயத்துல சொல்லித்தர ஒரு கடவுள்னா இங்க போனா சாமி கும்பிட்டா சரியாயிடும் எல்லாரும், அந்த மாதிரி நம்ம கும்பிடுறது பேசிக். அதுலயே கொஞ்சம் கொஞ்சமா உங்களுடைய கேள்விகள் கேட்க ஆரம்பிப்பீங்க. ஏன் நம்ம சாமி கும்பிடுறோம், ஏன் இதெல்லாம் பண்றோம், நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், இந்த மாதிரி கேள்விகள் வர ஆரம்பிக்குதுன்னா நீங்க நெக்ஸ்ட் லெவலுக்கு போறீங்கன்னு அர்த்தம். கேள்விகள் கேட்க தான் நம்ம ஞானம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஓப்பன் ஆயிட்டே என்னன்னு ரியலைஸ் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ இப்படியே போகும்போது உங்களுக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப் அப்படியே 1 to 1 போயிட்டே இருக்கும் போது எனர்ஜி ஃப்ளோல தான் கடவுள்னு ஒருத்தர் இருக்காரு. அதை வந்து உணர்ந்தாதான் புரியும். வார்த்தையா இருக்குன்னு சொன்னா தெரியாது. இப்ப காத்து எங்க காமிங்க, வலி எங்க உணருங்க சொன்னா தெரியாதுல்ல, கண்ணால காமிக்க முடியாது. அது நம்ம உணரதான் முடியும். அதே மாதிரிதான் அந்த எனர்ஜியை நம்ம உணரதான் முடியும். ஓகேங்களா? அதை கண்ணாலேயும் பார்க்கவும் முடியாது. பட் ஆனா இதெல்லாம் வந்து உங்களுக்கு இப்போதைக்கு பேசிக் லெவல்ல இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி உருவ வழிபாடுன்னா உண்டு. போயிட்டு தாண்டி போயிட்டீங்கன்னா பேசிக்கை தாண்டி நீங்க போயிட்டீங்கன்னா உருவ வழிபாடே கிடையாது. எல்லாத்திலயுமே இறைவனை பார்க்க முடியும். ஸோ ஓகே, பாய்.